பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். யோ கேமராமேன், யோ ப்ரொடக்ஷன் மேனேஜர், யூனிட் வேணா கூப்பிடியா, ஆர்டிஸ்ட கூப்பிடு. அந்த கல்லறைக்கு பின்னாடிதான் கதாநாயகி வந்து ஒளியறா. அவளை விரட்டி வந்த வில்லன் அவளை அங்கேயே மடக்கி கற்பழிக்கிறான். கற்பழிக்கிற காட்சியை படம் எடுக்க எவனோ ஒருத்தன் கட்டி வச்சிருக்காயா. பொசிஷன் கொடுக்க மாதிரியா போஸ் கொடுத்துட்டு வாயா வழிய. பெரியவரே, ஒரு 10 ரூபா தர சொல்றேன், அப்படி ஓரமா ஒதுங்கிறீங்களா? பத்தாதா? 20, 30, 50 ரூபாயும் வாங்கிக்கலாம், ஷூட்டிங் பார்க்கலாம். கற்பழிக்கிற சீன்லாம் நான் தத்ரூபமா எடுப்பேன். அப்படி ஓரமா ஒதுங்கி பாக்குறீங்களா? என்ன கிளம் பாயுது? கலைக்காக சேவை செய்யலாம்னா இந்த மாதிரி கிழங்கள் ஒத்துழைக்க மாட்டாங்களே. சுத்த ஞான சூனியங்கள், ரசனை கட்டதுங்க, கலையருமே தெரியாதுங்க. கலையை காப்பாத்துங்க, கலையை காப்பாத்துங்க, கலையை காப்பாத்துங்க. எனக்கா கலையின் அருமை தெரியாது? இந்த இடத்தில் புனித தன்மையை அறியாதவர்கள், என்னை பற்றி தெரியாதவர்கள். Do you know who I am? Start. Action. Screen. Uncle, how are you? Quite well, thank you. Hi. இப்ப கத்துறாரு பாவம். அது என்ன பண்ணும்? பழக்க தோஷம் போகுமா? அது யாரு? ஐயா ஐயா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. பசிக்குது, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா, பிச்சை போடுங்க. ஐயா, இவ்வளவு பணம் வேண்டாயா, வேண்டாம். Poor girl. நான் உனக்கு பிச்சை கொடுத்தேன் நினைச்சியா? நீ என்னோட படத்துல நடிக்க போற, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். பாத்தீங்களா, சீமாட்டி சதர் தேங்காய் பொறுக்குது. இதுக்காகத்தான் நான் அப்பவே சொன்னேன், சீமாட்டியா நடிக்கிறதுக்கு ஒரு தகுதியான பொண்ணு வேணும்னு. ஐயா, குஷ்டரோகியா நடிக்கணும்னா குஷ்டரோகியே கூட்டிட்டு வருவாங்களா? அந்த பொண்ணுகிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. எப்படியாவது நான் அவளை தயார் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் 1 மாசம் ஷூட்டிங் வேணா, பேக்கப். தயார் பண்றாராம். அவ தயாராவறாளோ இல்ல தாயாராவறாளோ எல்லாம் ஏன் பணம். அசிஸ்டன்ட் டைரக்டர் எங்க உங்க அந்த பன்னாட பையன்? யாரு? நம்ம அசிஸ்டன்டா? வேற யாரு? அவங்க யாரையாவது பாட்டா கேட்டு இருப்பான். பச்சை பன்னாட பச்சை. டைரக்டர் பேக்கப் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் யார கட்டு வா. அதே புரிய வேட்ட காசு வாங்காம லொகேஷனுக்கு வந்த உடனே மீட்டர் ஊந்து போச்சே. மீட்டர் மட்டுமா விழுந்துச்சு? நீ வந்த பாதையை திரும்பி பார், அங்க இன்னும் என்னென்ன விழுந்துருது பார். இதுக்கெல்லாம் ப்ரொடியூசர் நஷ்ட ஈடு கேட்டார்னா நீ தரணும். கம்முன்னு டிஃபனை தூத்து வாயா. என்னடா அது? சாப்பிடுற நேரத்துல போய் படிச்சுக்கிட்டு முதல்ல சாப்பிடு, அப்புறமா படிக்கலாம். அம்மா, நாளைக்கு பரீட்சை, எல்லாரும் படி படினாங்க. நீ படிக்க வேணான்றியா? இந்த சப்ஜெக்ட்ல நான் ரொம்ப வீக், அதான் விடாம படிக்கிறேன். சாப்பிடுங்க. என்னங்க சாம்பார் எப்படி இருக்கு? பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். அப்படின்னா நல்லா இல்லைங்கிறீங்களா? நல்லா இல்லைன்னா நான் விடுவேனா?
கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். இத்தனை வருஷமா சாம்பார் வைக்கிறேன், இனிமே தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறீங்களா? ஐம் சாரி, நீ சாம்பாரை பத்தி பேசுறியா? நானு புது முகம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன், அவளை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இதோ பாருங்க, வீட்டை வேணா ஸ்டுடியோல போடுங்க, ஸ்டுடியோவை வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. சாம்பார் வெரி குட். அதுக்குள்ள யோசனையா? மதிவானா சார் கமிங் சார். இது ஆல்ரெடி ஷூட்டிங் ரெடி, ஸ்டார்ட் ரெடி, கட் டேக். அது நதிங் சார், நோ ஷூட்டிங் சார், கேன்சல்டு, பேக்கப், லஞ்ச் பிரேக், டிஃபன் பிரேக், இல்லாட்டி அம்மா ஹெட் பிரேக் சார். அந்த படம் எங்க? யாரு பச்சையை கேக்குறீங்களா? பசியில நேரம் காஞ்சு கிடப்பானே, சத்தம் கேட்டிருக்கணுமே. சீன மாத்தாதா. தட்டிட்டியா? தட்டிட்டேனே. நின்னுட்டியா? நின்னுட்டேனே. ஏன்டா வேலைத்தி தட்டி விடுறான்? இவன் பொறப்பே அப்படி சார். இவங்க அம்மா நிறமாசமா இருக்கும் போதே தடிக்க விட்டாங்களாம். அப்ப பிறந்தவன் வெளியே வரும்போது டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப்பிய தட்டி விட்டு வந்தவன் சார். ஐயோ, ஏமா பயப்படுற? இவ்வளவு குதிரை ஏற தெரியல? என்னைக்கு பெரிய பெரிய குதிரை எல்லாம் ஏறி என்னைக்கு நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆக போற? இந்த பாரு, நீ தான் புதுசு, குதிரைக்கு நீ 100வது கதாநாயகி. வட கண்ணவா, குதிரை முதுகுல பள்ளத்தை பாத்தியா? பழைய நடிகை அங்கமுத்து ஏறின குதிரை இன்னும் மூச்சரைக்குது பாரு. பாட்ட ராஜா வாடா, இது ஒல்லி. ஆக்ட் பண்ணும்போது டைலாக் டெலிவரி தான் முக்கியம். சக்சஸ் ஆஃப் டைலாக் டெலிவரி, டைமிங் அண்ட் மாடுலேஷன். எப்படின்னு சொல்றேன், எழுதுறி. ஒரு சின்ன டைலாக், போதும் விடுங்க அப்படின்னு கோபமா சொல்லணும். சொல்லு பார்க்கலாம். போதும் விடுங்க. அப்படின்னு நான் ஒரு சம்பவம் சொல்றேன் கேளு. ஒரு கண்ணாடி தட்டை குழந்தை போட்டு உடைச்சிருச்சு. அப்ப அந்த கண்ணுமணி தெரியாம அடிக்கான். பெத்த தாய்க்கு அது தாங்க முடியல. போதும் விடுங்க. போதும் விடுங்க. இப்போ இதே போதும் விடுங்க அப்படிங்கறத சிரிச்சுக்கிட்டு நளினமா சொல்லணும். அன்னைக்கு புருஷனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பொண்டாட்டிக்கிட்ட போய் தமாஷ் பண்ணணும்னு நினைக்கிறான். பக்கத்துல போய் அவ கன்னத்தை தொடறான், தோளை தொடறான், வயிற்ற தொடறான். உடனே பொஞ்சாதி போதும் விடுங்க சொல்லி பார்க்கலாம். ஐயோ, போதும் விடுங்க. குட். இப்ப இதே போதும் விடுங்கறத அழகியோட எமோஷனா சொல்லணும். எப்படி? மனைவி விட்டு பிரிஞ்சு போன கணவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கான். தான் செய்த தவறையெல்லாம் சொல்லி மனைவியின் கால விழ போறான். அப்ப மனைவி என்ன சொல்வா? போதும் விடுங்க. சொல்லு பார்க்கலாம். போதும் விடுங்க. குட், வெரி குட், வெரி குட். இப்ப இதுவே சிங்கார ரசம் பெட்ரூம்னு வச்சுக்க. கணவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வரலாம். மனைவி கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். சாப்பிட்டு கிப்ட்டு பெட்ரூம் போய் மனைவிய குஷிப்படுத்துறான்னு வச்சுக்க. அந்த கிடுகிடுப்புல மனைவி போதும் விடுங்க. போதும் விடுங்க. கங்கா, ஒரு சிறந்த நடிகைக்கான அத்தனை திறமையும் நாம் உனக்கு சேர்த்து கொடுத்திருக்கேன். இப்ப நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற படத்தின் பெயர் கோபுரம். அதனுடைய கலசமா நீ ஆக்ட் பண்ற, ஐ மீன் கேரக்டர். அந்த கோபுர கலசம் குண்டடிப்பட்டு செய்ய போற காட்சி தான் இப்ப நாம எடுக்க போறோம். ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு தாய் தன்னலமற்ற குடும்பத்திலே பிறந்தவள். தன்னுடைய மக்களை தன்னுடைய உயிருக்கு மேல நேசிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அதே மக்கள் அந்த தாயை துப்பாக்கியால சுட்டு கொண்டாங்க. அப்போ அந்த தாயினுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அவன் உடம்பெல்லாம் எப்படி துடிச்சிருக்கும். ஓகே, நோ ரிஹர்சல், டேக் கோ. கேமரா ரெடி, ஸ்டார்ட், ஆக்ஷன்.
$1 million பர்ஃபார்மன்ஸ். God bless you. நீ எனக்கு அம்மாவே ஞாபகப்படுத்திட்டப்போ. What an acting. Beautiful, beautiful. பாத்தீங்கல்ல உங்க பையனோட திருவிளையாடல. இனிமே இந்த பையன் இங்க இருந்தா இந்த ஸ்கூலையே தேடாக்கிடுவான். சீக்கிரமா கூட்டு போங்க. வாடா. இனிமே பாடுவியாடா? பாடுவியா? பாடவா? பாடுவியாடா? ஏவனை அடிச்சு கொள்றான். அவன் என்ன பண்றான்? பாடுவியாடா? ஸ்கூல்ல சினிமா கூத்தாடி சீட்டை கிழிச்சிட்டான். அடிப்பாவி. அதுக்காக அவன் அடிச்சேன். அவன் ஆடல் என்னதான் தப்பு. அவன் ஏன் புள்ள ஆடிதான் தீருவான். ஒரு அப்பா மாதிரியா பேசுறீங்க? தப்பா என்ன பேசிட்டேன்? அவருக்கு எதிர ஆர்வம் இருக்கோ அதுல தான் அவரை விடணும். அப்பதான் அவன் முன்னுக்கு வரும். சினிமாவில் அவன் முன்னுக்கு வரதை விட வேற எந்த தொழிலாவது அவன் மூலையில கிடந்தாலும் பரவாயில்லை. சினிமா ஆசையை மட்டும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். சினிமாக்காரனை கட்டிக்கிட்டு இருந்தாலும் என்ன குறைஞ்சு போச்சு? பங்களா இல்லையா, கார் இல்லையா, அந்தஸ்து இல்லையா, நினைச்சோட செலவு பண்ண பணம் இல்லையா? எது இல்ல? எல்லாம் இருக்கு. பங்களா இருக்கு, கூடவே பயம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, கூடவே ஆபத்தும் இருக்கு. என் அத்தை தம் மகனை தட்டி வளர்க்காதால இன்னைக்கு என் புருஷன் எப்ப வருவாருன்னு கடிகாரத்தையும் வாசலையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்கேன். இந்த நிலைமை என் மருமகளுக்கு வரக்கூடாதுன்னு தான் இவனை கட்டிக்கிறேன். இனிமே இவனை வெளியிலேயே அனுப்ப போறதில்ல. வீட்டுக்குள்ளதான் பள்ளிக்கூடம். இவன் மேல சினிமா காத்தே படாம இவனை பூட்டி வைக்க போறேன். நீ நினைச்சபடி செஞ்ச நிச்சயமா உருப்பட மாட்டான். எப்படியோ தொலைஞ்சு நாசமா போங்க. என்ன விடுங்க. அம்மா, தாயே. ஓ, வர வர உங்களுக்கு துணிச்சல் ஜாஸ்தியா போச்சியா? நேரா வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டீங்களா? அடுத்த வீடு பாரியா? நீங்க நில்லுங்க. என்னங்க அவர் அதுக்கு வரலைங்க. அவர்தான் நம்ம பாபுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற வாத்தியார். வாத்தியார் இவரா? நம்ம பேருக்கா? மகனே, கரெக்டா? இனிமே அதுதான். எங்க பாருங்க, சங்கரா சிவ சங்கரா. அதேதான் அதேதான். ஜாயின் சொல்றேன். வசூல் சக்கரவர்த்தினி கங்கா, வசீகரவல்லி கங்கா. தட்டிட்டியா? நின்னுட்டியா? நின்னுட்டேன் சார். என்ன சமாச்சாரம்? பார்க்க வந்திருக்காங்க சார். யாரு? நடிகைன்னு சொல்ல சொன்னாங்க சார். ஐயா வேலையா இருக்காரு, அப்புறம் பாக்கலான்னு சொல்ல சொல்லிட்டேன் சார். உங்களை பார்க்காம போறது இல்லைன்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. சான்ஸ் வந்து சொல்ல பண்ணா நான் எங்கப்பா போவேன் சான்ஸுக்கு? நீ படம் எடுக்கும் போது தரேன்னு சொல்லியா போயா? ஏய், போய் வர சொல்லு. ஏய், என்ன பாக்குற? எல்லாத்தையும் தட்டிட்டியா? போ போ. ஏன் சார் இவனை நல்ல வெட்ட வெளியில ஓப்பன் கிரவுண்ட்ல விட்டு அங்க என்னத்த சார் தட்டுவான்? வர்ற காத்த தட்டுவான். சரி பாரா, லட்சுமி எங்க விழுதுறோம்? யாரோ நடிகை வந்திருக்கிறதா சொன்னானே? நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். வவ்வால் வாழற இடத்துக்கு போனா தலைகீழ தொங்கித்தானே ஆகணும். ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சமாச்சாரம் சொல்லு. வீட்டு விஷயம். வீட்டு விஷயம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடாது. ஆபீஸ்க்கு தானே வரணும். நீங்க ஆபீஸ் விஷயத்தை வீட்டுல தானே பேசுறீங்க. அதனாலதான் வீட்டு விஷயத்த ஆபீஸ்ல பேச வந்திருக்கேன். சரி சரி சொல்லு, என்ன சமாச்சாரம்? நம்ம ராஜேந்திரனுக்கு கல்யாணம். ஆறுது ராஜேந்திரன்? ராஜேந்திரன் யாரு?
யாரா? கூடலூர் சின்னாத்தேவர் மகன், என் தம்பி, உங்க பிளடி ஃபூல். அவருக்கு என்ன கல்யாணம் ஆகல? எப்போ? அத நீங்க தான் சொல்லணும். மணப்பெண் இல்லாம கூட மணவரையில உட்கார்ந்துருவோம் போல இருக்கு. மாமா தலைமை தாங்கலன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அவ்வளவு பெரிய ஃபேன் அவன் உங்களுக்கு. என்னடி குண்டு போடுற? எனக்கு நேரமே இல்லையா, நான் என்ன பண்ணுவேன்? டேப்பா இங்க வா. ஸ்டார்ட் கட் பிரேக். அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு ஒரு நாள் வேணுமா? நம்ம டேட்ல ஒரு கேப் இருக்கா பாரு. சொல்லிடுறேன். அதோ நிகழும் ரத்தாட்சி வருடம் தை மாதம் 17ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு மேலே 2 மணிக்குள்ள நல்ல சுப முகூர்த்தத்தில். மக்கு அன்னைக்கு பூரா கரிநாள். அது கரிநாளோ சைவ நாளோ அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அன்னைக்கு எங்களுக்கு தேக்கடியில ஷூட்டிங். மத்தியானம் 1 மணிக்கு மேல 2 மணிக்குள்ள லஞ்ச் பிரேக். அப்பதான் சாரு ஃப்ரீ. ஓகே ஓகே, நானே கல்யாணத்துக்கு வந்துருந்து தலைமை வச்சு கல்யாணத்தை முடிச்சு போறேன். போப்போ, நேரமாச்சு எனக்கு. போறீங்க. செய்முறை எல்லாம் இருக்கு. நீங்க மாமங்காரராச்சே, என்ன செய்ய போறீங்க? என்ன லட்சம் செய்ய, எத்தனை லட்சத்துக்கு வேணாலும் செய்ய போ. எனக்கு நேரமாச்சு, வேலை இருக்குங்க. போ 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 போ. வணக்கம் சார். வா 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 வா. உனக்கு தெரியல, நம்ம கெங்கா. வணக்கம்மா. பெரிய ஆளாயிட்டா. பல ஆம்பளைங்களுக்கு ராத்திரில தூக்கம் இல்லாம செஞ்சுக்கிட்டு வர்றான். கனவு கண்ணின்னு சொல்றம்மா. எனக்கு எல்லாமே அவர்தாம்மா. வரேங்க. என்ன நீ திடீர்னு கால நேரம் இல்லாம வந்து நிக்கிற? குளிக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் தான் குறிச்ச நேரம். கோயில்ல சாமி கும்பிடுறதுக்குமா நேரம்? எந்த பள்ளத்திலயோ இருந்தேன், இப்போ எவ்வளவு பெரிய உச்சியில இருக்கேன். இத்தனைக்கும் காரணமான உங்களுக்கு நான் என் நன்றி கடனை செலுத்தி ஆகணும். கங்கா, உன்னை படைச்சவனா? அந்த ஒரு திருப்தி போதும் எனக்கு. உங்க திருப்திக்காக இல்ல, என் திருப்திக்காக. உங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. எனக்கு நீ செய்ய போறியா? லட்சுமி, அனார்கலியோட கலரை பார்த்தேன். அந்த காதல் காவியமே உருவெடுத்து என் கண் முன்னால ஆடிச்சு. அக்பர் பாதுஷாவால் அழிக்கப்பட்ட என் காதலை உன்னாலதான் திருப்பி தர முடியும்னு அனார்கலியே என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது. நானும் எவ்வளவோ படம் எடுத்திருக்கேன். இந்த காதல் காவியத்தை மட்டும் படம் எடுத்து அதை நான் சக்சஸ் பண்ணிட்டேன்னா அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே பெரிய சாதனை. இப்படிப்பட்ட இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தியே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அனார்கலியோட வாழ்க்கை முடிஞ்ச இடம் இது. இன்னும் ஒரு வாரம் இங்கேயே தங்கி எங்கெங்க என்னென்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க போறேன். என்ன லட்சுமி, இந்த இடத்துல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். லட்சுமி, என்னுடைய லட்சுமி கதாநாயகி வாழ்ந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் நாம இருப்போமே. லட்சுமி லட்சுமி லட்சுமி, அதோ பார் அனார்கலியோட ஆவியனை துறச்சிட்டு வர மாதிரி தெரியுது. வாய முடிக்கிட்டு வாங்க. கற்பனைக்கு ஒரு எல்லாம் வேண்டாம். எங்க போற? நேரா ஊருக்கு தான். ஐயோ, ஐயோ, அங்க என்ன இருக்கு? வண்டியில ஏறுங்க. வாமா வா. நீ ஏதாவது முடிச்சு போடு. முடிச்சா? ஆமா சார், முடிச்சுட்டேன். எதை? வீடு கட்டி முடிச்சுட்டேன். 15ஆம் தேதி கிரக பிரவேசம். நீங்க அவசியம் வந்து நடத்தி வைக்கணும். நான் வரமாட்டேம்மா. நான் கிரக பிரவேசத்துக்கு வந்தா அந்த வீட்டை உனக்கு நான் தான் கட்டி கொடுத்துட்டேன்னு எல்லாரும் சொல்லுவாளுவோ? சொல்லுவாங்க. சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தானே இந்த வீட்டை கட்டி கொடுத்தீங்க. உண்மையைத்தான் சொல்றேன். என்ன நீங்க நட்சத்திரமாக்குனீங்க. அதுல கிடைச்ச லட்சங்கள் தான் இந்த வீடு. இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க கிரக பிரவேசத்துக்கு வரலன்னா நானும் அந்த வீட்டுக்கு குடி போக மாட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் பண்ணிடாத. சரி, நான் வரேன் போ. சார், வரப்ப அம்மாவையும் கூட்டிட்டு வரணும். அந்த அம்மா இல்லாம நான் எங்க வர போறேன்? அவ முந்தாடி பிடிச்சுக்கிட்டு தான் நான் வருவேன். நீ போ. வரேன் சார். வரேங்க.
இத வந்துட்டேன் சார். ஹலோ, வாங்க வாங்க. வாங்க வாங்க. முள்ள மூச்சு விடு, விளக்கு அணைஞ்சிட போகுது. ஆளை பார்த்தே பிரமிச்சிட்டியே, உள்ள வந்து பாரு. முதல் தடவையா இப்பதான் வரீங்கன்னு நினைச்சேன். முன்னாலேயே வந்திருக்கீங்களா? ஓ எஸ், பிளானே நான் தான் அப்ரூவ் பண்ணேன். அது வேறயா? கெட்டுறதுக்கே திட்டம் போட்டுக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, கங்காவுக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்கா? வணக்கம் சார். வணக்கம் கங்கா. வீடு ரொம்ப அழகா இருக்கு, இந்த மாதிரியே. தேங்க்ஸ். இங்க ரவுண்டா ஒரு சோஃபா போட்டா நல்லா இருக்குமே. இந்த மாதிரி வந்தா உட்காரத்துக்கு சௌகரியமா வாங்கி கொடுத்துட்டுமா? இல்ல சார், சோஃபா மேல போட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் கிடைஞ்சல இருக்குமேனுதான் இங்க போடல. கங்கா, இங்க ஒரு லஸ்தர் விளக்கு வாங்கி மாட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். வாயேன், கையோட வாங்கி கொடுத்துறேன். பரவாயில்ல சார், அப்படி ஒரு லெஸ் இருக்கு, நானும் ஆர்டர் பண்ணிருக்கேன். என்ன நீ எதை கேட்டாலும் வேணாம் வேணாங்கிற? எதையாவது அன்பளிப்பா கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. கடைசியில என்னையோ உனக்கு கொடுத்த வேண்டி வரும் போல. கொஞ்சம் இருந்து சார், வரேன். ஆஹா, beautiful. எப்படி வீடு? சின்ன வீடுதான். சேச்சே, நம்ம வீட்டை விட பெருசு இல்ல? கங்காவுக்கு பெரிய வீடுதான், உங்களுக்கு சின்ன வீடுன்னு சொல். சில்லி, உனக்கு தான் சின்ன புத்தி. இவ்வளவு மட்டமான கற்பனை உனக்கு எப்படி வந்தது? கற்பனை இல்லைங்க, முடிவே அதுதான். இந்த வீட்டுல எல்லா செவுத்துலயும் இவ்வளவு படம் மாட்டி வச்சிருக்காளே, ஏன்? அதே தான் நானும் கேட்கிறேன். எல்லா செவுத்துலயும் இவ்வளவு படம், என் படம் மாட்டி வச்சிருக்காளே. உன் வீட்டுல மட்டும் என் ஒரே ஒரு படம் மாட்டி வச்சிருக்கேன். வீட்டுல பூஜை ஒண்ணுதாங்க இருக்கும், படுக்கற பலது இருக்கலாம். டைரக்டர் சார், அம்மா என்ன சொல்றாங்க? ரூம் எல்லாம் சின்னதா இருக்குன்னு சொல்றாங்களா? ரூமா, வீட்டையே சின்ன வீடுங்கிறா. அவங்க சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். இழிஞ்சுது. பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறதே தொந்தரவா போச்சா? பாரா, வீட்டுல இருக்கிறதே கொஞ்ச நேரம், அப்பவும் அவளை பத்தியே யோசிங்க. நான் போறேன். கட் கட். ஏண்டா சார், கேமரா ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு சார். நீங்க கட்டுக்கு பதிலா ஸ்டார்ட் சொல்லிட்டீங்க. ஓ தம்பி, எத்தனை அடி ஓடி இருக்கும்? ஒரு 100 அடி. 400 ரூபாய் க்ளோஸ். காலையில இட்லி வடை பொங்கல் தின்னது போது இது. சாரிம்மா, சாரிம்மா, ஒன் மோர். ஏய் சேச்சா, கட் கட். என்னம்மா அது? பெரிய ஆர்டிஸ்ட்ங்கிற அபிப்பிராயமா? முகத்துல எக்ஸ்பிரஷன் தெரிய வேணா? என் கருப்பு கண்ணாடியை மாட்டிட்டு வந்து நிக்கிறவா? சார், நான் இறக்கமா பாக்குறேனா கோவமா பாக்குறேனான்னு தெரியக்கூடாதுன்னு நீங்க தானே சார் கண்ணாடி போட சொன்னீங்க. என்னது? நான் சொன்னா? நான் தான் சொன்னேன். ஐ எம் சாரி. ஒன் மோர். கேமரா 11 take 2. என்ன அது நம்பர்? 11 சார். தோன்றல 11 தான் சார். எழுத்து பேசுறேன். தொடு போடுறது போல 11 போட்டு சார், அது ஆக்சுவலா ஷார்ட் நம்பர் 11 தான் சார். ஒன் மோர் டேக் எடுக்கிறோம். நீங்க தான் தப்பா. பச்சை என் மனசு என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ, அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சார். ஷூட்டிங் கேன்சல். ஏயா, நிஜமாவே பேக்கப்பா? அதான் அடிச்சு சொல்லிட்டாருல, இன்னும் நாங்க வேற வாங்கணுமா? அவ்வளவுதான் சார். இன்னைக்கு 10,000 ரூபாய் க்ளோஸ். சார், கொஞ்ச நாளாவே டைரக்டர் ஏதோ மூட் அவுட்டா இருக்கிறாரு. இத பாரியா, பானை செய்யறவனுக்கு கூட மனசு சரியில்லைன்னா பானை சட்டி எல்லாம் கோணமானலா தான் வரும். என்னையா உள்ள அரிக்குது. நல்லா சொரிஞ்சுக்க. என்ன உதாரணம் சொல்லிட்டீங்க சார். நீங்க தொழில் மாறி வந்துட்டீங்க. வர்ற ஆத்திரத்துக்கு ஒரே வெட்டா வெட்டுவேன். இதுவும் நல்ல தொழிலாச்சே. பரம்பரை தொழில்ரா. என்னங்க, நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. இன்னைக்கு சுமங்கலி நம்ப பிடிக்காத பொண்டாட்டியா இருந்தா கூட புருஷன் இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் பாத்துட்டு வாங்க. ஐயோ, காலங்காத்தால உனக்கு என்னாச்சு? வாய சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா எழுந்துரு. என்ன விசேஷம்? நீங்க எடுத்த கோபுரம் படத்துக்காக கங்காவுக்கு ஊர்வசி பட்டம் கிடைச்சிருக்கு சார்.
வெல் 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 ஊர்வசி கங்கா, இன்னும் இதை போல பல பட்டங்கள் உனக்கு கிடைக்கணும். என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நான் ஊர்வசி, ஊரூரா அலைஞ்ச ஒரு பிச்சைக்காரி ஊர்வசி. நான் இன்னும் பிச்சைக்காரி தான். ஊர்வசிங்கிறது எனக்கு நீங்க போட்ட பிச்சை. My dear, ஒரு கிளி பேசுதுன்னா அதை பழக்கினவனை பாராட்ட வேண்டியதுதான். ஆனா அவனால ஒரு கிளியை தான் பேச வைக்க முடியும், ஒரு காக்காய பேச வைக்க முடியாது. நீ எனக்கு கிடைச்ச கிளி. பத்திரிகை நண்பர்களே, நம்ம கங்காவுக்கு ஊர்வசி பட்டம் கிடைச்சிருக்கிற இந்த நல்ல நேரத்துல நாங்க 2 பேரும் சம்பந்தப்படுற ஒரு சந்தோஷமான சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். தலையுலகம் எனக்கு ஒரு கௌரவமான இடத்தை கொடுத்திருக்கு. கங்காவுக்கும் தான். அதுக்கு நாங்க நன்றிக்கடன் செலுத்தியே தீரணும். நான் அனார்கலிங்கிற ஒரு மாபெரும் காதல் காவியத்தை எடுக்க போறேன். அதுல ஊர்வசி கங்காதான் அனார்கலி. அனார்கலி ஒரு சாதாரண படம் அல்ல, என் கலைவாழ்வின் சாதனை. இது கலை உலகத்துக்கே பெரும் காணிக்கையா அமைய போகுது. கலை உலகத்துக்கு மட்டும் காணிக்க வந்தா போதாதுங்க, பைனான்சியருக்கு காணிக்க வரணும். உங்க அனார்கலி தூக்கி போடுங்க. நான் ஒரு கதை சொல்றேன். 5 சாங், 6 ஃபைட், 2 ரேப். இன்டர்வலுக்கு முன்னால ஒண்ணு, இன்டர்வலுக்கு பின்னால ஒண்ணு. அப்புறம் பாருங்க, எல்லா ஏரியாவா கண்டிப்பா 200 நாள் ஓடும். அப்படி ஓடல என் பேரு சீனாத்தானா இல்ல. சீனாத்தானா? சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் மட்டுமல்ல, ஒரு பவர்ஃபுல் மீடியா. இதுல பிரச்சாரம் பண்ணலாமே தவிர விபச்சாரம் பண்ணக்கூடாது. நாம ரெண்டுமே பண்ணல, வியாபாரம் பண்றோம். வியாபாரத்தோட நோக்கம் லாபம். லாபம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஓ, அனார்கலி மாதிரி படம் எடுத்தோம்னா எத்தனை கருத்துக்களை மக்களுக்கு சொல்ற பாருங்க. ஜாதி மத பேதம் ஒழியுது, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் ஒழியுது. இதெல்லாம் சமுதாயத்துக்கு லாபம் தானே. அட, நீங்க அனார்கலி எடுங்க சார். ஆனா அனார்கலிய சலீம் அவசியம் ரேப் பண்ணணும். சீனாதானா? அனார்கலியும் சலீமும் அன்பு காதலர்கள். அவளை எப்படி ரேப் பண்ண முடியும்? காதலிக்கிறதுக்கும் கற்பழிக்கிறதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? 6 அமர பிடிக்கிறது காதல், அவசரமா பிடிக்கிறது ரேப்பு. அப்படி உங்களுக்கு சலீம் கற்பழிக்கிறது சங்கடமா இருந்தா பண்ணிட்டோம். ஆக அப்படி ஒரு ரேப் சீன் இருந்தாதான் ஓடுற பணத்துக்கு பாதுகாப்பு. லுக் மிஸ்டர் செட்டியார், இந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்கணும்னா அதுக்கு நீங்க வேற டைரக்டர் பாருங்க. அப்பா, பைனான்ஸ்க்கு நீங்க வேற ஆளை பாருங்க. ஓகே, கெட் அவுட். இனிமே வீட்டு வாசப்படி பிரிக்க கூடாது. கெட் அவுட் ஐ சே. டைரக்டர் சார், உங்கள மாதிரி லட்சியம்னு சொன்னவங்க பல பேர் என் வீட்டு வாசப்படிக்கு வந்திருக்காங்க. நீங்களும் ஒரு நாள் வரத்தான் போறீங்க. ஆனா ஓ வீட்டுக்கா? நாரி போன பணமா இருந்தாலும் திங்க அலைகிற நரியிலடானா உன் வீட்டுக்கு வர. தான் அடிச்ச மாதிரி தடம் புரண்டு விழுந்தாலும் தள்ளி விட்டுட்டு போற சிங்கம் போ வெளியே. இந்த மாதிரி கீர்த்தனமான ரசனக்கார பணத்துல படம் பண்ணினா அதுக்கு விலை இருக்கலாம், ஆனா அதுல கலை இருக்காது. அனார்கலி பணத்தை என் பணத்திலேயே நான் எடுக்கிறேன். நான் நினைச்சதை முடிச்சே காட்டுறேன். ஹலோ, யாரு? கங்காவா? நீங்க இப்பவே என் வீட்டுக்கு வரணும். என்ன வீட்டுக்கா? இந்த நேரத்திலயா? உடனே வரணுமா? இப்ப நீங்க வரலன்னா என் மானமே போயிடும். இதோ வந்துட்டேன். அந்தஸ்து இல்லாதவன் கைய புடிச்சு இழுத்தாதான் உனக்கு மானம் போகும். எனக்கு என்ன அருகதை இல்லையா? நீ அறிமுகமான படத்துல இருந்து அவார்டு வாங்கின படம் வரைக்கும் பணம் கொடுத்தவன்னா மத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒரு சம்பளம் கொடுத்துட்டு 2 வேலை வாங்கிக்குவான். நான் அப்படியா? உங்க அந்தஸ்துக்கு இது நல்லா இல்ல. தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. கங்கா, உன் ரசிகர் மன்ற காப்பாளன்னா எனக்கே தாப்பாள போட்ட எப்படி? ஊருக்கெல்லாம் நீ கனவு கண்ணி, எனக்கு மட்டும் நினைவு கண்ணி. உன்னை போட்டு படம் எடுக்கிறவனுக்கெல்லாம் குறைஞ்ச வட்டியில பணம் கொடுக்கறனே, ஏன் உன் மேல இருக்கிற ஆசை அக்கறை. என்ன என்ன இது? நான்
பிச்சைக்காரியா இருந்தப்ப கூட பாரத்தோட தான் சார் இருந்தேன். ஏண்டா பெரிய மனுஷா, நீ இங்க நடத்த வந்ததுதான் என்கிட்ட படத்துல வைக்க சொன்னியா? அட போயா, இது என்ன பட்டா நிலமா? அத்துமீறி வந்துட்டேன்னு ஆத்திரப்படுறதுக்கு புறம்போக்குனா குடிசை போடத்தான் செய்வான். நீ யாரையா அதை கேட்கறதுக்கு? என்னையா யாருன்னு கேக்குறேன்? பாடுபட்டு அவளை உருவாக்குன ஆசிரியன். அவள் என் மாணவி. மாணவி தானே, மனைவி இல்லையே. அப்படி ஆக்கிக்கிறதா மனசுல இருந்தா சொல்லு. சீனா தானா மரியாதைக்கார, வெளியே போயிடுறேன். இல்ல நீ வெளியே போ. வைக்க போற நாய் காத்தா மாதிரி பம்பு பண்ணிட்டு நிக்காத. மறுபடியும் இந்த பக்கம் வந்தே உன்னை மீதிச்சே கொண்டு விடுவேன். மாஸ்டர் ஓடு. டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் மோதல் படப்பிடிப்பில் அல்ல, நடிகையின் படுக்கையறையில். அட கொண்டாப்பா, எவ்வளவு முக்கியமான விஷயம் உணர்ச்சியோட படிக்க வேண்டாம். கேளு, இத பாரு. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வழக்கம் போல் டைரக்டர் ராம்குமார் கங்கா வீட்டிற்கு போன போது அவள் படுக்கை அறையில் தயாரிப்பாளரும் பைனான்சருமான சீனா தானா இருந்தார். ஆத்திரமடைந்த ராம்குமார் அவர் மீது பாய இருவருக்கும் கடுமையான கைகலப்பு. கடைசியில் பைனான்சியர் வெளியே வந்து விழுந்தார். பின்னர் கங்கா டைரக்டர் காலை பிடித்துக் கொண்டு மன்றாட டைரக்டர் மறந்து மன்னித்து விட்டதாக தெரிகிறது. டைரக்டரின் புதிய படமான அனார்கலியில் கங்காவே அனார்கலியாக நடிக்கிறாராம். இது அவரது லட்சிய படம். படம் முடிவதற்குள் இருவருக்கும் கல்யாணம் நடக்கலாம். இதுதான் டைரக்டரின் லட்சியமா? லட்சுமி, அனார்கலி படத்துக்கு எல்லா வேலையும் பிரமாதமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதுல உங்க லட்சியமே இருக்கே. கரெக்ட். இப்பதான் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உங்க லட்சியம் என்னன்னு இப்பதானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிஜம். ஓம் ஸ்ரீயே நமக, ஓம் உமாயே நமக, ஓம் பாரதியே நமக, ஓம் பக்தாய நமக, ஓம் ஸ்வர்ணாய நமக, ஓம் வித்யாய நமக, ஓம் சரஸ்வதியே நமக, ஓம் பைரவியே நமக. சினிமா உலகத்தை மறக்கணும் தான் உன்னை இந்த பூஜை அறையில பூட்டி வச்சேன். நீ இப்படி உலகத்தையே மறப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. காவி போட்டாலும் நான் காட்டுக்கு போயிடலையம்மா. காட்டுக்கு போகலன்னு என்ன, வீட்டையே காடாக்கிட்டியே. எல்லா தாயும் போல எனக்கும் ஆசை இருக்காதா என் வீட்டுக்கு ஒரு மருமக வரணும்னு? எனக்கு எல்லா பொண்ணுகளும் அம்மாதான். 1000 பேரு நீ அம்மான்னு சொல்லிக்கப்பா. ஆனா ஒருத்திய மனைவின்னு சொல்றதுதான் இப்ப உங்க அம்மாவுக்கு தேவை. பிள்ளையோட தேவைதான் ஒரு நல்ல அம்மாவோட தேவையா இருக்கணும். உன் பிள்ளைக்கு மனைவி தேவையில்லம்மா. பத்தியமா இருப்பான்னு பட்னியாவே இருக்கிறேங்கிறானே. வயசு பையன் வாழ்க்கைக்கு ஒருத்திய தேடிக்க மாட்டேங்கிறான். வயசு போனவரு கலைக்குன்னு ஒருத்திய கண்டடமெல்லாம் தேடிட்டு இருக்காரு. எங்க நடிக்கணும்னு ஆசைப்பட்டு எத்தனையோ பேர் வர்றாங்களே, அதுல யாராவது ஒருத்தைய அனார்கலியா தேர்ந்தெடுக்காம தெருவுல போற வர்றவங்களை பார்த்து எங்க அவமானப்படணும்? லட்சுமி, முத்து மிதந்து வராது, மூழ்கித்தான் எடுக்கணும். ஓடி போனாலே கங்கா, அவளை கூட நான் தேடிதான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி இன்னொருத்திய கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஓய போறதில்லை. அப்படின்னா இன்னும் நிறைய அவமானப்பட தயாரா இருக்கேன்னு சொல்றீங்களா? பைத்தியக்காரி, சாதனை புரியும் நினைக்கிறவன் வேதனை கண்டு வெட்கப்படக்கூடாது. மக்களை மகிழ்விக்க வேண்டியவர்கள் கலைஞர்கள். மக்களா அவங்களை ஒதுக்கி தள்ளுற வரைக்கும் கலைஞர்கள் மக்களை விட்டு ஒதுங்க கூடாது. ஆனா இந்த கங்கா ஒதுங்கி எங்கே ஓடிட்டாளே. நான் அவளை கண்டுபிடிச்சேன், கஷ்டப்பட்டேன், கனவு கன்னியாக்குனேன். அவளுக்கு பேர் வந்தது, கார் வந்தது, பங்களா வந்தது. அதோட திடீர்னு ஒருத்த வந்தாரு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அவரை நம்பி கையை பிடிச்சிட்டு ஓடிட்டாளே, நன்றி கட்டவள், நம்பிக்கை துரோகி. போது நிறுத்துங்க. என் முன்னால அவளை திட்டாதீங்க. அவ நன்றி கட்டவை இல்ல. அன்னைக்கு நீங்க என்கிட்ட சண்டை போட்டு கொண்டதுக்கு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? இப்ப சொல்லுங்க, அவ துரோகியா?
இவ்வளவு தூரம் நடந்திருக்கா? இன்னும் எதையெல்லாம் நீ என்கிட்ட மறைச்சிருக்க? ஓகே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவ செய்தது தியாகமா இருக்கலாம், ஒத்துக்கிறேன். ஆனா கலையுலக வாழ்க்கையிலே அவன் எனக்கு செய்தது மாபெரும் துரோகம். அவன் மேல உள்ள ஆத்திரம் தான் தடிஞ்சிருக்கு. ஆனா ஏமாற்றம் அப்படியே என்னைக்கு அவளை மாதிரி இன்னொருத்தி நான் கண்டுபிடிக்கிறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. இந்தம்மா கொஞ்சம் நில்லு. எவ்வளவு நாளியா காத்துக்கிட்டு இருக்கிறது? எங்க போயிருந்த? உங்களுக்காக ஒரு அனார்கலியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? அனார்கலிய நீ கண்டுபிடிக்கிறியா? உனக்கே அந்த உங்க அனார்கலியை நான் தானே விரட்டி அடிச்சேன். அதுக்கு பிராயச்சித்தமா நானே உங்களுக்கு ஒரு அனார்கலியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதோ இந்த பொண்ணுதான் அப்படியே அனார்கலி ஆச்சுல்ல. அனார்கலி நீ பாத்திருக்கியா? அழகா இருக்கிறவன் தான் அனார்கலி. அனார்கலிக்கு அழகு மட்டும் போதாது, அந்த மொகல் சாயில் இருக்கணும். இந்த பொண்ணுகிட்ட அது இல்லையே. என்னடா அது? தேடா பூரானா? என்ன அதெல்லாம்? பொம்பளை போட்டோ பார்த்துட்டா இப்படி சத்தம் போட்ட? இன்னும் கொஞ்ச நாள் போனா உங்க அம்மாவை பார்த்து அலறுவ போல இருக்கு. நான் ஒருத்தி ஞாபகம் மறந்து இதெல்லாம் கொண்டு போய் இவன் புஸ்தகத்துல வச்சேன். இதெல்லாம் உங்களுக்கு தாங்க. எனக்கா? ஆமா, ஊர்ல இருக்கிற குளம், கோயில், காலேஜ், லேடிஸ் கிளப் இங்கெல்லாம் போய் பார்த்து நல்ல பொண்ணுங்க போட்டோவா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல எந்த பொண்ணு பொருத்தமா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இப்பவே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வெரி சாரி டார்லி, எனக்கா நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். லட்சுமி, நான் சொல்றது என்னன்னா, அனார்கலி போடுறவங்களுக்கு அளவு கூட கொஞ்சம் குறைச்சலா இருக்கலாம், ஆனா அந்த சாயல் வேணும். என்ன जब ऐसे चिकने चेहरे, जब ऐसे चिकने चेहरे तो कैसे न नजर फिसले. அக்பர் பாதுஷா அவர்களே, அனார்கலியை நான் காதலித்தால் அரசுரிமை மறுக்கப்படும் என்கிறீர்களா? இந்திய சாம்ராஜ்யத்தின் இளவரசனாக இருப்பதை விட என் அனார்கலியின் இதய சாம்ராஜ்யத்திலே சக்கரவர்த்தியாக இருக்கவே இந்த சலீம் விரும்புகிறார். என்னப்பா கூப்பிட்டீங்களா? நீதான் சலீம். அப்பா என்ன சொல்றீங்க? நான் வந்து சலீமா? எஸ், நான் எடுக்க போற அனார்கலி படத்துல நீதான் சலீம். சினிமா காத்தே படாம பூட்டி வளர்த்த பிள்ளை சினிமாவில் நடிக்கிறதா? நீ கூட தான் சொன்னேன் நடிகையை தேடி அலையாதீங்கன்னு. அதுக்கப்புறம் என்னுடைய கஷ்டத்தை பார்த்து நீயே தேடி அலையிறியா? அதே மாதிரிதான் என்னுடைய தேவை. எப்படி? வீட்டு தோட்டத்திலேயே ரோஜா வச்சுக்கிட்டு வெளியில தேடி அலைஞ்சனே. அது எப்படிங்க காவி போட்ட பிள்ளை காதல்ல நடிக்க முடியும்? எனக்கு தேவையானது அவன் உருவம் மட்டும்தான். உள்ளத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்பா, உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கலாம், ஆனா காவியோட புனிதத்தை நான் காப்பாத்தி ஆகணும். புனிதத்தன்மை எங்கடா இருக்கு? போட்டுக்கிற டிரெஸ்ல இல்ல, உள்ளத்துல இருக்கு. நீ வணங்கிய சுவாமி விவேகானந்தர் அவரை பரமஹம்சர் எப்படி தெரியுமா சிஷ்யனா ஏத்துக்கிட்டார்? உபதேசம் பண்றதுக்கு முன்னால வாயை துறக்க சொல்லி நாக்குல ஒரு வெள்ளக்கட்டியை வச்சார். உபதேசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளக்கட்டியை பார்த்தார், அது கொஞ்சம் கூட கரையாம அப்படியே இருந்தது. அது பேர் தான் புலநடக்கம். அதுக்கப்புறம் தான் அவர் சிஷ்யனாவே ஏத்துக்கிட்டார். அதே மாதிரி நான் உனக்கு கொடுக்க போற அனார்கலி ஒரு வெள்ளக்கட்டி. உன் மன உறுதி மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நான் சொல்றதை ஏத்துக்க, இல்லைன்னா நீ போட மாட்டேங்கிறது வேஷம் இல்லடா. இப்ப நீ போட்டிருக்கி அதுதான் வேஷம். ஓகே டாடி. குர்ரா கைய. அதான்டா என் மகன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம படம் முக்காவாசி முடிஞ்சு போச்சு. ஒரு 10 days அவுட்டோர் பாக்கி இருக்கு. கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டா முடிச்சிடலாம். நீங்க பெரிய டைரக்டர், உங்க படத்துக்கு தாராளமா ஃபைனான்ஸ் பண்ணலாம்.
இருந்தாலும் முதல்ல என்கிட்ட பிசினஸுக்குன்னு வர்றீங்க, ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். டைரக்டர் ராம்குமாருக்கு பைனான்ஸா? புண்ணியம் சம்பாதிக்கணும்னா கொடுக்கலாம், லாபம் சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்க வேண்டிய டைரக்டர் மார்க்கெட்ல மத்தவங்க கிட்டயும் போவாரு, அவங்க போன்ல என்னைய புடிச்சு தொல்லை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால நீயே ஒரு ரவுண்டு எல்லார்கிட்டயும் சொல்லிடு, யோசிக்கணும்னு. சரிங்க டைரக்டர் சார், கொஞ்சம் நான் யோசிக்கணும். அவரும் சரியில்லையா? இல்ல, அவரு பெரிய அனுபவஸ்தர், அவரை கேட்டுத்தான் எதையுமே நான் செய்யறது. அவரை ஒரு வார்த்தை சொல்ல சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கிறேன். அவர்தான் சீனாத்தானா? சீனாத்தானா? அவன் ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு ஃபைனான்ஸா? வேண்டாம், நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். என்னங்க போன காரியம் என்னாச்சு? சைபர் நம்ம பழைய சீனாத்தானா இருக்கானே, அவன் பேரை நான் மறந்துட்டேன். அவன் என்னையும் மறக்கல, நம்ம விரோதத்தையும் மறக்கல. எல்லார்ட்டையும் சொல்லி எனக்கு ஃபைனான்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டான். நீங்க பழைய பைனான்ஸே பாத்துட்டு இருந்தா எப்படி? புது பைனான்ஸ் ஒருத்தர் இருக்காரு, பாக்குறீங்களா? அது யார் அவரு? இருங்க. மை காட், என்ன லட்சுமி இது? இதெல்லாம் உங்க குடும்ப நகை இல்ல? ஆமாங்க, இது எங்க பாட்டி எங்க அம்மா கொடுத்தாங்க. அம்மா எனக்கு கொடுத்தாங்க, நான் என் மகளுக்கு கொடுக்கறேன். உன் மகளுக்கா? நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா அனார்கலி, அவதான் என் பொண்ணு. லட்சுமி, 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 you are great. You really are great. பாபு பரவாயில்லையே, பிச்சு உதறிட்டே இன்னைக்கு. ஏப்பா முந்தி எல்லாம் 8 டேக் ஆனா கூட ஹீரோயினை கட்டி பிடிக்கிறதுனா கை வட 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 நடுங்கும், பயத்துல என்ன கட்டி பிடிச்சுக்குவேன். இப்பெல்லாம் ஒரே டேக்ல ஓகே பண்றேன். ஏன்பா நாங்க ஸ்டார்ட் சொல்றதுக்கு முன்னாடியே கட்டி பிடிச்சிட்டேன், கட்டு சொன்னப்புறம் விட்ட மாட்டேங்கிற. பெரும் கூட்டமா வந்து பிரிக்க வேண்டியதா போச்சு உன்ன. நானும் கவனிச்சுட்டு தான் வரேன், எங்கயோ போயிட்ட நீ. சிச்சி, நீ பிடிச்சதுக்கு ஏன் எனக்கு கை கொடுக்குற? அது என்னப்பா முரட்டுத்தனமா பிடிச்சி இழுக்கிற? ஓஹோ, அங்க நின்னு காத்த மறைச்சிட்டனோ? நியாயம் தான், நியாயம் தான். வா, இவ்வளவு பெரிய சீன் இன்னைக்கு. டைரக்டர் எப்படி வசனத்திலே கொக்கி போட்டு இழுத்தாரு பாத்தியா? அவர் டைப் பண்ணி தம்பி, இன்னைக்கு ஆக்ட் பண்ண அந்த சீன் ரொம்ப நாளைக்கு ஆக்ட் பண்ற சீன் நான் ஆக்ஷனோட படிச்சு காட்டுறேன். என்ன மாதிரியே ஆக்ட் பண்ணு. ஐ டூல் ஜபாத். என்னப்பா நீ உன் இடது பக்கம் நிக்கிறவங்கள பூரா இந்த பக்கமா இழுத்து விட்டுக்கிற? அப்புறம் பாரு, இந்த புது ஹீரோவுக்கு இடது காது கேட்காதுன்னு இண்டஸ்ட்ரியில வதந்தியே பரவிடும். என்ன வலது காதும் கேட்காத? ஹலோ, என்ன தம்பி இதுக்குதான் ஜூம் போடுறாரா? ஹலோ தம்பி, என்னப்பா இந்த இண்டஸ்ட்ரியில நாங்க 25 வருஷமா இருக்கிறோம். டைரக்ஷனை கத்துக்கிட்டோமோ இல்லையோ, எப்ப இங்கிதமா ஒதுங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும்பா. பச்சா, இந்த மாதிரி மேக்கப் ரூம்ல எத்தனை பாத்துப்போம். சர்வீஸ் அதனாலதானே இவனுக்கு பச்சைன்னு பேர் வந்துச்சு. பார்த்து பார்த்து கண்ணு நொல்லையா போச்சு இவனுக்கு. சாமியார் விட்டு வாயா.
அவுட் வரலாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. படம் முடிஞ்ச மாதிரி தான். இனிமே கிளைமேக்ஸ் மட்டும் தான் பாக்கி. கேள்விப்பட்டேன் கல்யாணம் தான் பாக்கின்னு. வாக்கு அனார்கலி கிளைமேக்ஸ் கல்யாணம் இல்ல. கதையில கல்யாணம் இல்லதான், அந்த கதையில நடிக்கிறாங்களே ஹீரோ ஹீரோயின், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா. அவ்வளவு காதலா. காதல்? அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்களா? அப்படின்னா அவங்க நடிக்கல. தத்ரூபம், ரியல், வெரி குட். அப்படிதான் என் படம் சூப்பர் ஹிட். என்னங்க அநியாயமா இருக்கு. ஒரு படத்துக்கு டைரக்டரா தான் நினைக்கிறீங்களே தவிர ஒரு பிள்ளைக்கு தகப்பனா நினைக்கிறீங்க. பைத்தியம். ஒரு டைரக்டர்னா தான் எடுக்கிற கதைக்கு சின்சியரா இருக்கணும். இப்ப என் கதைக்கு மட்டும் இல்ல, என் மகனுக்கும் சின்சியரா இருக்கேன். இல்ல, நீங்க கதைக்கு மட்டும்தான் சின்சியரா இருக்கீங்க, பிள்ளைகிட்ட இல்ல. உன் பிள்ளை பத்தி ஒண்ணு விட எனக்கு நல்லா தெரியும். மழையில நனையாதடான்னு சொன்னா போதும், குளிக்க கூட மாட்டான். அவ்வளவு சின்சியர். காதலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றான்னு மட்டும் தான் சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டான்னா, ஏய் நீ அவனை சன்னியாசி வளர்த்த, நான் அவனை சம்சாரியாக்க போறேன். பிரார்த்தனை பண்ணி ஒரு ஊமை பிள்ளைக்கு வர்ற முதல் பேச்சு அசிங்கமா இருக்கிறத விட அந்த பிள்ளை ஊமையா இருக்கிறதே மேல். லுக், அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, பொருத்தமா இருக்கு. அப்புறம் என்ன அசிங்கம்? வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க மருமவல்லியே அடிச்சுக்கிட்ட. ஒரு பொண்ணு விளக்கோட வர்றா, அவளைய வழிமறிக்கிற. ஐயோ, வர்றது குத்து விளக்கு இல்லைங்க, சிகப்பு விளக்கு. அவளை எந்த சந்தையில இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என் உயிரே போனாலும் சரி, எங்கேயோ தெருவில் இருந்து வந்தவ என் வீட்டுக்கு மருமகளா வர நான் சம்மதிக்க மாட்டேன். யார் சிவப்பு விளக்கு? யார் தெருவில் இருந்து வந்தவ? புவனி என் பொண்ணு, நான் பெத்த மக. ஒரு படைப்பாளிக்கு குடும்பத்துல அமைதி இருந்தாதான் படைப்பிலையும் அழகு இருக்கும்னு நினைச்சு நான் இந்த பட உலகத்தை விட்டே வெளியேறினேன். ஆனா டைரக்டர் அனார்கலிக்கு என் முகச்சாயில ஒருத்தி வேணுங்கிறதுக்காக எத்தனையோ வருஷம் தேடி அலைஞ்சாரு. அதனாலதான் நான் பெத்த மகளை அவர் தேண்ண அதே சிவப்பு விளக்கு பகுதியில அவர் பார்வையில படுற மாதிரி நடிக்க வச்ச. இத பாருஷா, டைரக்டர் கண்ணுல பண்ணுங்கிறதுக்காக என் மக புவனைய உன்கிட்ட ஒப்படைச்சிருக்க. அவ மேல எந்த கரையும் படாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. மை காட், ஊர்ல எவ்வளவோ பேரு துரோகத்தை பண்ணிட்டு தியாகிகள் மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு இப்படி. ஆமா, நான் உன் பொண்ணை தேர்ந்தெடுத்தேன்ல, அப்பவே அவதான் உன் பொண்ணு ஏன் என்கிட்ட சொல்லல? என் மேல இருக்கிற கோவம் என் பொண்ணு மேல திரும்பிட்டா இன்னும் உங்க லட்சியம் தள்ளி போகணுதான் நான் சொல்லல. இன்னும் கூட சொல்லிருக்க மாட்டேன். என் மக இப்ப வெறும் நடிகை மட்டும் இல்ல, ஒரு வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியவ. ஒரு நடிகையோட பிறப்பும் வளப்பும் தெரியணும்னு அவசியம் இல்ல, ஆனா ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணோட பிறப்பும் வளப்பும் தெரிய வேண்டியது அவசியம். அதனால்தான் சொன்னேன். பாத்தியா, ஒரு வீட்டுல வாழ போறவளாம், உன் வீட்டுல வாழ போறான்னு சொல்லல. அப்படிதான் என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரவ தான் பொண்ணு வீட்டுக்காரவளை கேட்கணும்னு அர்த்தம். அந்த கௌரவத்தை அவ பாக்குறா. மக்கு பேசாம இருக்கே. நல்ல டைரக்டர். டேக் ஓகே ஆனதுக்கு அப்புறம் ஒத்திகை தேவையா? கங்கா, நீ அனார்கலி ஆக்ட் பண்ணிருந்தா கூட அது வெறும் நடிப்பா தான் இருந்திருக்கும். ஆனா உன் பொண்ணு என் பையனும் அனார்கலி சலீமாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. படம் இயற்கை அமைஞ்சிருக்கு. படம் இருக்கட்டுங்க, கல்யாணம் எப்போ? கொஞ்சம் பொறு. 10ஆம் தேதி கிளைமேக்ஸ் வச்சிருக்கேன். அதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆர்டிஸ்டோட கிளாமர் போயிடுமே. உங்க டைரக்டர் பத்திய விட மாட்டேங்கிறீங்களா? புவனி, வேடிக்கை பாத்தியா? நம்ம வேஷமே வாழ்க்கை ஆயிடுச்சு. ஆமா, கேமராவுக்கு முன்னால நமக்கு எப்படி கட்டி பிடிக்கிறதுனே தெரியல. கேமராவுக்கு பின்னால நம்ம காதல் கட்டிலற வரைக்கும் வந்தாச்சு. நமக்கு கல்யாணம் என்னமோ நிச்சயம்தான். அதுக்கு முன்னால நம்ம ஒரு முதலீர ஒத்திகை வச்சுக்கோமா? நடிகரை கட்டிக்கிறதுல இப்படி ஒரு கஷ்டமா? எல்லாத்துக்கும் ஒத்திகை. ஆமா, இதுக்கு யார் டைரக்டர்? நான் தான். இது பாரு, இப்ப நீ மாப்பிள, நான் பொண்ணு. முதலீர விட நான் பொண்ணு மாதிரி உன் பக்கத்துல வந்து உட்கார்றேன். நீ மாப்பிள மாதிரி என்ன ஆசையா கட்டி பிடிக்கலாம். ஒத்தியதான், ஒத்தியதான். இப்ப நீ உட்காரு. நல்லா கட்டி பிடிக்கா? ஓகே, ரெடியா? பிடிக்கிறது la 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 la
உண்மையான முதலிரவுக்கு இது ஒண்ணாவது மிச்சம் இருக்கட்டும். ஆ? என்னடா மணி 12 ஆச்சு, லஞ்ச் அவர் வரப்போகுது, ஆர்டிஸ்ட காணோம். சார் 7 மணி பிளைட்லயே புவனி வர வேண்டியது. நாங்க கோயம்புத்தூருக்கு வண்டி அமிச்சோம். ஆனா பிளைட்ல புவனி வரல. அவங்க வீட்டுல இருந்து யாரோ ஒரு ஆள் வந்தாரு. என்ன சொன்னா? அது புவனி இனிமே படத்திலே நடிக்க மாட்டானா சார். My God. படம் முடிய போகுது, கிளைமேக்ஸ் மட்டும் தான் பாக்கி. இப்ப போய் நடிக்க மாட்டேன்னு சொன்ன என் நிலைமை என்ன ஆகிறது? உன்னை இப்படித்தான் அவங்க அம்மா நேர்ல வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னா, இப்ப மக ஆளனுச்சு சொல்றாளா? எங்க என்ன சொன்னா? எடுத்ததோட படத்தை முடிச்சுக்கோன்னு சொல்லி அமிச்சாங்க. எப்படிதான் முடிக்கிறது? தெரியல. நன்றி கட்ட ஜென்மங்கள். இப்ப பிளைன் இருக்கா சார்? நாளைக்கு தான் பிளைட். ஒரு வண்டி எடுக்க சொல்ல, நாளைக்கு நேரம் போறேன். இந்த கோயில சுத்தி வந்து கும்பிட்டா நினைச்சதை நிறைவேறுமா? அப்படியா? அப்படின்னா வாங்க, நாங்களும் சுத்துவோம். என்னது என்னது? முள்ள. வா. என்னது? கால் வைக்கிற இடம்லாம் முள்ளா இருக்கு. ஆமா, உன் கால்ல மட்டும் முள்ளு குத்துது. சரி வா, உன்னை தூக்கிட்டு போறேன். வா, உங்களே வா. ஐயா, அம்மா உங்க கோயில சுத்தி வந்துட்டோம். இனிமே நீங்க தான் எங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். என்னது? உங்க கால்ல ரத்தம்? எல்லாத்துலயும் பாதி ஏத்துக்க வேண்டியவன் முள்ள மட்டும் முழுக்க உங்க கால்லயே குத்த விட்டுட்டேனே. சரி சரி. யார் யார் நீ? நான் தான் சார், மேக்கப் மேன். ஏன் மேக்கப் உமனே கிடையாதா? இல்ல சார். சரி சரி, போய் மேக்கப் மட்டும் போடு. இந்த செட்டப் பண்ற வேலை வச்சுக்காத, போ. தம்பி, சரிப்பா, இன்னைக்கு நாம எடுக்க போற காட்சியை படிக்கிறேன், நல்லா கேட்டுக்க. அனார்கலிய உயிரோட வச்சு கல்லறை கட்டுறாங்க. இல்ல, என் புவனி உயிரோட கல்லறை கட்டு. அதுவும் சரிதான். சரி, நான் மேல காட்சியை படிக்கிறேன், கேட்டுக்க. அனார்கலி சோக கீதம் பாடிட்டு இருக்கான். அவளை தேடி சலியும் வேகமா குதிரையில வந்துட்டு இருக்கான். ஆனா பாவம், அவங்க வந்து சேர்றதுக்கு முந்தைய புவனியோட கல்லறையை மூடிடுறாங்க. சாரி, வெரி சாரி, அனார்கலியோட கல்லறையை மூடிடுறாங்க. இந்த பாருங்கண்ணே, கதையில ஒரு சின்ன மாத்தம் பண்ணீங்க. நான் வரத்துக்குள்ள கல்லறையை மூடிடாதீங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் மூடுங்க. அப்படியாவது என் புவனி முகத்தை கடைசி முறையா பாத்துறேன். என்னப்பா அது? நிலைமையை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. பாரு, நான் இந்த படத்துக்கு டைரக்டரா இருந்தா இந்நேரம் சலீமுக்கும் அனார்கலிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு ஹனிமூனுக்கே அமைச்சிருப்பேன். முடியாதே. ராம்குமார் லட்சியவாதி, சின்சியர் டு சப்ஜெக்ட், மாத்த மாட்டாரையா? சரி சரி, மனசை தேத்திக்கா, மேக்கப் போட்டு ரெடி ஆயிக்க. இந்த சீனா தானா வேற ஒரு நாள் தான் கால் ஷீட் கொடுத்துருக்கான். என்னமோ இவன் தான் அக்பர் மாதிரி கல்லறை வாசல்லையா உட்கார்ந்துருக்கான். சூப் தடிய. அண்ணே, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்னம்மா? அவரை என்னால பார்க்க முடியாது. இந்த லெட்டரையாவது அவர்கிட்ட கொடுக்க முடியுமா? சரிம்மா. சொல்லி அனுப்பியும் வேலையை காட்டிட்ட பாத்தியா? ஏய், காத்தே என்ன மீறி போக முடியாது. கடுதாசி விட்டுருவனா? நான் தாண்டா இங்க இருந்தேன், காது முழுக்க அங்கதான் இருந்தது. இன்னும் மனசு தொட்டுக்கிற போட்ட. 10,000 ரூபாய் செலவு பண்ணி திருப்பதியில காது குத்துனாங்கடா. நீங்க ஓசிலேயே குத்துறாதீங்க.
இதவர் குப்பை தொட்டிக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. சுத்த விளங்காத ஆளியா. சிவா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. 2 பாஸ்போர்ட் இருக்கு. ஒண்ணு பாபுக்கு, இன்னொன்னு புவனிக்கு. பிளைட் டிக்கெட், நான் பணம் பத்திரமா வச்சுக்க. நம்ம ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பாபுவையும் புவனியும் இந்த வண்டியில ஏத்தி நேர ஏர்போர்ட் கூட்டிட்டு போய் பிளைன் ஏத்தி விட்டுரு. இந்த ரகசியம் ஒன்னி என்னை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. பாபுவுக்கு புவனி கூட தெரியக்கூடாது. என்ன பாஸ்போர்ட் பணம் எல்லாம் கொடுத்து விடுறாரு? 2 பேரையும் பறக்கோட ஏற்பாடு பண்ணிட்டாரோ? பாத்துருவா சீனா தானாவா கொக்கா. டைரக்டர் சார், பாபு அழுதுகிட்டே இருக்காருங்க. போடுற மேக்கப் எல்லாம் அழிஞ்சுகிட்டே இருக்கு. அழுகுறாரா? நாம இப்ப அழுகிற சீன் தான் அழுக போறோம். நல்லா அழுகட்டும். நீ கூட சேர்ந்து அழுகு. வாடா, ரெடி பண்ணுவானா? டைரக்டர் சார், ஒரு பிள்ளையோட தகப்ப சொல்றேன். நீங்க பெரிய டைரக்டரா இருக்கலாம், ஆனா மனுஷனே இல்ல. பாபுவையும் புவனியும் சேர்த்து வைக்க திட்டம் போட்டிருக்கீங்களே, அது அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? நோ, சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்ப என் சீனுக்கு தேவை மூடு போயிடும். இந்த மூட்ல இருந்தாதான் கிளைமேக்ஸ் பிரமாதமா இருக்கும். அவங்க ரிலாக்ஸ் பண்ணவே கூடாது. ஐ வாண்ட் தி மூட். பாபு, அனார்கலியை வச்சு உயிரோட கல்லறை கட்டுற சீனை டைரக்டர் அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. சலீம் அவரை நோக்கி ஆத்திரத்தோட குதிரையில போறான். அந்த பிட்ட என்ன எடுக்க சொல்றாரு. புவனிய பார்க்க முடியுமான்னு கேட்டேல்ல, இப்ப நீ அவளை பாத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது எப்படி சார்? சலீம் போய் சேரத்துக்குள்ள கல்லறையை மூடிடுவாங்களே. எப்படின்னு கேக்குறியா? டைரக்டர் என்ன கரெக்டா 9 மணிக்கு இங்க கேமராவை ஆன் பண்ண சொல்லிருக்காரு. அதே நேரத்துல அவர் அங்க கேமராவை ஆன் பண்ண போறாரு. நீ இங்க இருந்து அங்க போய் சேர்றதுக்குள்ள கல்லறையை கட்டி முடிச்சிடலாங்கிறது அவங்களுடைய பிளான். ஆனா குதிரை உன் கையில, திறமையும் கையில. அவங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள நீ போய் சேர்ந்துடலாம்ல. அப்படின்னா என் புவனி மொத்த பாத்தலாம் இல்லையா? கண்டிப்பா. நீ குதிரையில என்ன ஸ்பீட் வேணா எடு. நான் கேமராவை ஜீப்ல வச்சிருக்கிறேன். காத்து மாதிரி உன்னை ஃபாலோ பண்றேன். ஓகே, கேமராமேன் ரெடி, ஸ்டார்ட்.